ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர்த்த ஆண்டவர் பல முறை தம் சீடர்களுக்கு காட்சி அளித்த நிகழ்ச்சிகளை இந்த நாட்களில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எருசலேமில் மட்டுமல்ல, கலிலேயாவிலும் ஆண்டவர் தோன்றுகின்றார். இன்றைக்கு யோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு பகுதி. இதை பிற்சேர்க்கை என்று கூட சொல்லுகிறார்கள். நற்செய்தி முடிந்துவிட்டது, இருந்தாலும் பின்னாட்களில் யாரோ இந்த பகுதியை சேர்த்திருக்கிறார்கள் என்று. எது எப்படியோ இந்த பகுதியிலும் அற்புதமான கருத்துக்களை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு விருந்தாக அளிக்கின்றார். சீமோன் பேதுரு தன்னுடைய நண்பர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அவரை சேர்த்து 7 பேர் இரவு முழுவதும் மீன் பிடிக்கப் போகின்றார்கள். ஆனால் என்ன நடக்கின்றது? மீன் ஒன்றுமே கிடைக்கவில்லை. ஆண்டவர் இல்லாமல் நம்முடைய உழைப்பெல்லாம் எதிர்பார்க்கின்ற வெற்றியை பல நேரங்களிலே அளிப்பதில்லைதான். ஆனால் நம்முடைய வேதனையினோடே ஏமாற்றங்களினோடே ஆண்டவர் உடன் இருக்கிறார். விடியற்காலையில் இயேசு கரையில் நிற்கின்றார். அவர்களுடைய ஏமாற்றத்தை புரிந்து கொண்டவர் போல, பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று அன்போடு அக்கறையோடு கேட்கிறார். அவர்கள் இல்லை என்னும் போது, படகின் வலப்பக்கம் வலையை வீசுங்கள் என்கிறார். அவர்களும் கீழ்ப்படுகிறார்கள். என்ன அற்புதம்! வலையை இழுக்க முடியாத அளவுக்கு மீன்கள் கிடைக்கின்றன. இந்த அற்புதத்தை கண்டவுடனே ஆண்டவர் அதிகம் அன்பு செய்த சீடர் அவர் ஆண்டவர்தான் என்று அடையாளம் கண்டுகொள்கிறார். பேதுரு உடனே தம் ஆடையை களைந்து விட்டிருந்ததால் மரியாதையோடு ஆடையை கட்டிக்கொண்டு ஆண்டவரை அணுகிச் செல்லுகிறார். பாருங்கள், உயிர்த்த ஆண்டவர் ஒரு சமையற்காரனாக அவர்களுக்காக மாறி அங்கே காத்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே கரி நெருப்பு மூட்டியிருக்கிறது. மீன்கள் வேக வைக்கப்பட்டு தயாராயிருக்கின்றன. அப்பங்களும் இருக்கின்றன. பிள்ளைகளே, வந்து சாப்பிடுங்கள் என்று அவர்களுக்கு உணவு அளிக்கின்றார். அது மட்டுமல்ல, நீங்கள் பிடித்த மீன்களையும் கொண்டு வாருங்கள் என்று அவர்களுடைய உழைப்பை மதிப்பது போல அவற்றிலிருந்தும் சிலவற்றை எடுத்து சமைத்து கொடுக்கின்றார். அந்த வலையில 153 மீன்கள் இருந்தனவாம். பாருங்கள், இந்த 153 பற்றி பல்வேறு விளக்கங்கள். அந்த கலிலேயா கடலிலே இருந்த மீன்களின் வகை 153ஆம். ஒவ்வொரு வகையிலும் ஒரு மீனாம். இன்னொரு பக்கம் உலக மக்களினத்தார் அத்தனையும் 153 இனங்களாக இருப்பார்களாம். இன்னொரு பக்கம் 1 to 17 வரை நீங்கள் கூட்டி பார்த்தால் அது 153. எனவே ஒரு வேர்த்தல எல்லாருக்கும் ஆண்டவருடைய அவையிலே இடம் உண்டு. ஆண்டவரால் வெறுத்து ஒதுக்கப்படுபவர்கள் யாரும் இல்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அத்தனை பேருக்கும் மீட்பு உண்டு என்பதை உணர்த்துவதாக இந்த மீன்களின் எண்ணிக்கை இருப்பதாகவும் விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். உயிர்த்த ஆண்டவரை நாம் உற்று பார்க்கிறோம். எந்த அளவுக்கு அக்கறையோடு அன்போடு தாழ்மையோடு செயல்படுகிறார் என்பதை. அதே உயிர்த்த ஆண்டவர்தான் கால் ஊனமுற்றிருந்தவருக்கு நலமளித்தார் என்று நேற்று மக்கள் கூட்டத்துக்கு அறிவித்த பேதுரு இன்றைக்கு மக்கள் தலைவர்களுக்கு திட்டவட்டமாக தைரியத்தோடு அறிவிக்கின்ற எழுச்சியை மீண்டும் இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். உயிர்த்த ஆண்டவரின் பெயரால் தான் நமக்கு நம்பிக்கை உண்டு. அந்த ஆண்டவரில்தான் நமக்கு வெற்றி உண்டு. அந்த ஆண்டவர்தான் நம் மீது அக்கறை கொண்டிருப்பவர். அந்த ஆண்டவர்தான் நமக்கு நலம் அளிப்பவர். அந்த ஆண்டவர்தான் நம் உடலுக்கும் உள்ளத்துக்கும் தெம்பளிப்பவர். சாப்பிடுங்கள் என்ற அக்கறையோடு நம்மை அழைப்பவர். பிள்ளைகளே என்று பாசத்தோடு நம்மை கூப்பிடுபவர். அந்த ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து நம்முடைய நம்பிக்கை பயணத்தை தொடர்வோம். ஒருபோதும் கைவிடாதவர், எந்நாளும் நம்மோடு இருப்பவர், நமக்கு உணவு அளிப்பவர், மகிழ்ச்சி அளிப்பவர், நிம்மதி அளிப்பவர் நம் உயிர்த்த ஆண்டவர் தான் என்று எல்லாருக்கும் எடுத்துரைப்போம். ஆமென்.